கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்களா? விஜய் சார், நீங்க ஜெயிச்சது வெறும் 107 தொகுதி மட்டும்தான். தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கு. மிச்சம் இருக்கிற எல்லா தொகுதியிலும் 107 தொகுதியை தவிர மத்த எல்லா தொகுதியிலையும் உங்களுக்கு தான் கொத்து பரோட்டா போட்டிருக்காங்க மக்கள். மைனாரிட்டியா இருந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாம பனையூருக்கும் கவர்னர் பங்களாவுக்கும் நடையா நடந்து உங்க கார்களுடைய டயரெல்லாம் தேயிற அளவுக்கு போயிட்டு 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 வந்து அதுக்கப்புறமா நீங்க இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா, மூச்சுக்கு 300 தடவை தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி திமுக. அந்த தீய சக்தி திமுகவுடைய தலைமையில கூட்டணி அமைச்சு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்பி ஓட்டு போட்ட அந்த கூட்டணியில சேர்ந்த எம்எல்ஏக்களை நீங்க இரவல் வாங்கி, அதாவது விலைக்கு வாங்கி, சோபாவை கொடுத்து விலைக்கு வாங்கி, ஆசை வார்த்தை காமிச்சு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு ஒவ்வொரு அமைச்சர் தரேன்னு சொல்லி நீங்க பேசி வாங்கி இன்னைக்கு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி தான் இன்னைக்கு நீங்க விஜய் அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுடைய தாவேக அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கீங்க, மறந்துடாதீங்க. கொத்து பரோட்டா போட்டது மக்கள் தான். உங்களுக்கு 107 தொகுதியை தவிர மத்த எல்லாத்துலயும் உங்களுக்கு தான் மக்கள் கொத்து பரோட்டா போட்டிருக்காங்க. இடைத்தேர்தலை நிக்க வச்சு ஜெயிச்சு மைனாரிட்டியை மெஜாரிட்டியா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நினைச்சீங்க இல்லையா, அதுக்கும் வச்சாச்சு ஆப்பு. இடைத்தேர்தலுக்கு தடை விதிச்சிருக்காங்க. வெயிட் பண்றாங்க மக்கள். 107 தொகுதியில் இருக்கிற மக்களும் சேர்ந்து வெயிட் பண்றாங்க.